ஒரு அழகான காடு இருந்துச்சு. அந்த காட்டில் ஒரு மரத்தில் ஒரு அம்மா குருவியும் அப்பா குருவியும் கூடு கட்டி குஞ்சு பொரிச்சிருந்துச்சு. அந்த அம்மா குருவி அப்பா குருவிகிட்ட சொல்லிச்சு, என்னங்க, ரொம்ப தூரத்தில் உள்ள ஒரு இடத்துல ரொம்ப நல்ல உணவுகள் கிடைக்கிறதா என்னோட நண்பர்கள் சொன்னாங்க. நம்ம அங்கே போய் உணவு எடுத்துகிட்டு வரலாமா அப்படின்னு கேட்டுச்சு. அப்பா குருவி, நம்ம இங்கேருந்து விட்டுட்டு போனால் யார் நம்ம பசங்களை பார்த்துக்கிறது? தூரத்துலனா நம்ம வர்றதுக்கு சாயந்தரம் ஆயிருமே அப்படின்னு சொல்லிச்சு. அப்போ அம்மா குருவி சொல்லிச்சு, என்னங்க, நம்ம பக்கத்தில் இருக்க அந்த தேனீட்ட சொல்லிட்டு போவோமா, நம்ம பிள்ளைங்களை பார்த்துக்க சொல்லி அப்படின்னு கேட்டுச்சு. அதுக்கு அப்பா குருவி சொல்லிச்சு, சே, அவன் அசிங்கமாக இருக்கான், அவன்கிட்ட போய் நம்ம பிள்ளைய பார்த்துக்க சொல்கிறது. தோ அங்கே இருக்கா நம்ம கொக்கான்கிட்ட சொல்லிட்டு போவோம், பிள்ளைங்கள பத்திரமா பார்த்துக்குவாருன்னு. சரிங்க அப்படின்னு சொல்லிச்சு அம்மா குருவி. 2 சேர்ந்து கொக்கிட்ட போய், கொக்கண்ணே, நாங்கள் கொஞ்சம் தூரத்தில் உள்ள ஒரு இடத்துல நல்ல சாப்பாடு கிடைக்குதான், எங்கள் குழந்தைகளுக்கு எடுத்துகிட்டு வரோம், ஆனால் வர கொஞ்சம் லேட் ஆகும், எங்கள் குழந்தைங்கள கொஞ்சம் பத்திரமா பார்த்துக்கிறீங்களா அப்படின்னு 2 குருவியும் சேர்ந்து கேட்டுச்சு. கொக்கோ, அதுக்கு என்ன, சந்தோஷமாக போயிட்டு வாங்க, நான் பத்திரமா பார்த்துக்கிறேன்னு சொல்லிச்சு. சரி, அம்மா குருவியும் அப்பா குருவியும் பறக்க ஆரம்பிச்சிருச்சு. அவங்க கிளம்பி போய் ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. கொக்கு பார்த்துச்சு, ஆஹா, இன்னைக்கு நமக்கு நல்ல சாப்பாடு தான், இன்னைக்கு வேட்டை ஆடிட வேண்டியதான்னு சொல்லி ஆரம்பிச்சிருச்சு. அந்த குருவியில் செம்ம டேஸ்டாக இருக்கும் போல இருக்கே, இன்னைக்கு ஒரு வெட்டு ஒரு புடி அப்படின்னு முடிவெடுத்துருச்சு. தூரத்துலேருந்து இதை பார்த்த தேனி, என்னது, நம்ம 2 குருவி என்னன்னு வெளில போயிருக்காங்க, இது அவங்க குழந்தைகளையே இப்படி பார்க்குது ஒத்து. எனக்கு என்னமோ சந்தேகமாக இருக்குங்க, அந்த கொக்கு ஏதோ செஞ்சிருமோன்னு இந்த குட்டியில். உடனே அதை தேனி, இன்னைக்கு நம்ம அந்த குருவிகளை எப்படியாவது காப்பாற்றி ஆகணும்னு சொல்லிட்டு கொக்கு கிட்டக்க போய் அதை சாப்பிட போகிற நேரத்தில் அது மேலே கொத்தி அதை சாவடிச்சிருச்சு. கொக்கும் செத்து விழுந்துடுச்சு. கொஞ்சம் நேரம் கழிச்சு அந்த வழியாக ஒரு பெரிய பாம்பு வந்துச்சு. மரத்து மேலே இருக்கிற குருவி குஞ்சுகளை பார்த்தோன்னே அதுக்கு ஒரு சந்தோஷம். ஆஹா, இவ்வளோ தூரம் வந்தோம், ஒரு சாப்பாடும் கிடைக்கலேன்னு பார்த்தோம், இன்னைக்கு நல்ல வேட்டை தான், யார் முகத்தில் இன்னைக்கு முடிச்சோமோ 2 குருவி குஞ்சு இருக்கே, வா இன்னைக்கு வேலையை முடிச்சிருவோம் சொல்லிட்டு மெதுவாக அந்த மரத்தில் ஏற ஆரம்பிச்சிச்சு. என்னங்க, இங்கே பாருங்க, பாம்பு வருது, குருவி குஞ்சை ஏதாவது பண்ணிடுங்க, நம்ம தான் காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லுது. உடனே தேனி, இருமா வாரேன்னு சொல்லிட்டு 2 தேனியும் சேர்ந்து பாம்பை கொத்தி பாம்பும் செத்து போயிடுச்சு. கொஞ்சம் நேரம் கழித்து சாப்பாடு தேட போன குருவிகள் திரும்பி வந்துச்சு. என்ன இது, மரத்துக்கு கீழே பாம்பு செத்து கிடக்குது, பக்கத்துலேயே கொக்கு செத்து கிடக்குது, ஐயோ நம்ம பிள்ளைகளுக்கு என்னாச்சோ தெரியலேன்னு சொல்லிட்டு வேகமாக ஓடி போய் கூட்ட பார்க்குதுங்க. 2 குட்டி, அம்மா அப்பா வந்துட்டீங்களா, நாங்கள் ரொம்ப ஹாப்பியாக இருக்கோம் அப்படின்னு சொல்லிச்சு. குழந்தைங்களா அவங்கள விட்டுட்டு போகணுன்ற வருத்தத்திலே இருந்தேன், நீங்கள் பத்திரமா இருக்கிறத நினச்சி எனக்கு ரொம்ப சந்தோஷம் இருந்துச்சுலங்களா. அப்போ பக்கத்தில் இருக்க கொக்கும் பாம்பும் தேனி கொத்தி செத்துருக்கதை பார்த்துச்சுங்க. நம்ம பிள்ளைகளை இந்த தேனி அண்ணன் தான் காப்பாற்றிருக்கு, தேனி அண்ணன்ட்ட போய் வா நம்ம நன்றியை சொல்லலாம்னு சொல்லிட்டு 2 குருவியும் போய் தேனிட்டு நன்றி சொல்லிச்சு. என்னங்க தேனி, அண்ணே, உங்ககிட்ட நாங்கள் சொல்லாமல் போயிட்டோம், எங்கள் குழந்தைய பார்த்துக்கோங்கன்னு, எங்களை மன்னிச்சுக்கோங்க, எங்கள் குழந்தைய நீங்கள் பத்திரமா பார்த்துக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றி. அதனால என்னங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் எப்பவும் உதவியாக இருக்கணும், ரொம்ப நன்றிங்க அப்படின்னு சொல்லிச்சு. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.